வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஃபன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 4 குட்வில். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம குட்வில்னா முதல் என்னென்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். வாட் இஸ் குட்வில்? குட்வில் இஸ் அ குட் நேம் ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிஸ்னஸோட குட் நேம்னால அவங்களோட ப்ராஃபிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ரெப்புடேஷன். And it will benefit to the business. So the good name வந்து பிசினஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். It will increase the profit. So அவங்களோட ப்ராஃபிட்டை வச்சு அவங்களோட குட்வில் நம்மளால என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். குட்வில் இஸ் அ இன்டான்ஜிபிள் அசெட். குட்வில்ன்றது ஒரு இன்டான்ஜிபிள் அசெட். இட் ஹாஸ் நோ பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். வந்து குட்வில் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. பட் குட்விலுக்கு நம்ம பிசினஸ்ல ஒரு வேல்யூவேட் பண்ண முடியும். குட்விலுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த பிசினஸோட ப்ராஃபிட்டை பேஸா வச்சு குட்வில்ல நம்மளால வேல்யூவேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்ட் அ ஃபிக்ஸ்ட் அசெட் ஆஃப் த பிசினஸ். ஸோ இந்த குட்வில்ல எப்படி வேல்யூவேட் பண்றது? ஸோ குட்வில் வேல்யூவேஷன் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். குட்வில் இஸ் நத்திங் பட் த குட் நேம் ஆஃப் த பிசினஸ். இட் இஸ் அ இன்டான்ஜிபிள் அசெட். இட் இஸ் அ இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸ்ட் அசெட். ஓகே, ஸோ குட்வில் கால்குலேட் பண்ண we have 3 methods. One is average profit method, second one is super profit method, third one is capitalization method. So the first நம்ம பார்க்க போறது average profit method. So the average profit methodல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து simple average, another one is weighted average profit. Simple average profit method, another one is weighted average profit method. So இப்போ நம்ம sum number 1 பார்க்கலாம். So exercise sum number 1. The following are the profit of the firm in the last 5 years: 2014 10,000, 2015 11,000, 2016 12,000, 2017 13,000, 2018 14,000. Calculate the value of goodwill at 2 years purchase of the average profit of 5 years. This is a sum. So in the sum அவங்க முதல்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் இஸ் given here. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் குட்வில் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அ 2 year பர்ச்சேஸ் ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட். இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இங்க நமக்கு குட்விலுக்கான ஃபார்முலா முதல் தெரியணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்விலுக்கான ஃபார்முலா குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். இதுதான் ஃபார்முலா. ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணோம். நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் வந்து நமக்கு எங்க கொடுத்துருக்காங்க? சம்ல கொடுத்துருப்பாங்க. சம்ம கிளியரா ரீட் பண்ணுங்க. கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 2 year பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா? நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எவ்வளவு? 2 years. ஓகேவா? இப்போ நம்ம சம் போடலாம். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ இங்க டோட்டல் ப்ராஃபிட் என்ன? 10,000 பிளஸ் 11,000 பிளஸ் 12,000 பிளஸ் 13,000 பிளஸ் 14,000. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? ஸோ 1 2 3 4 5 இதெல்லாம் 5 இயர்ஸ் இல்லையா? 5 year ஆவரேஜ் ப்ராஃபிட் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இது 60,000 கிடைக்குது. 60,000 டிவைடட் பை 5. ஸோ 60,000 5ஆல டிவைட் பண்ணா I get 12,000. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 12,000. இப்போ குட்வில்கான ஃபார்முலாக்குள்ள வரும். குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் 12,000, நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் இஸ் 2 years. அப்போ இன்டு 2. 12,000 இன்டு 2 24,000. அப்போ குட்விலோட வேல்யூ எவ்வளவு? 24,000. That's it. Thank you.